வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் விசேஷமாய் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வாதமான நல்ல மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று இணைந்தவர்களாய் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மை துதிக்க, ஆராதிக்க நீங்க தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த நேரத்தை, இந்த தருணத்தை நீங்க எங்களுக்கு மறுபடியும் தந்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்னும் இதில் யார் யார் இணைந்து கொள்ள வேண்டுமோ ஒவ்வொரு கர்த்தர் உற்சாகப்படுத்துங்க அப்பா, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. துரிதமாய் கர்த்தர் இணைத்தள்ளுவீராக. உமக்கு நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றுவீராக. உங்க வசனத்தை அனுப்புவீராக. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலுமே பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் தேவ பிரசன்னத்தில் களி கூற கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். நாம் சந்தோஷமாய் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவரை ஸ்தோத்தரித்து, அவரை துதித்து நம்ம பாட போகிறோம். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தெய்வ சுந்தர கிறிஸ்து வேலையை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து முழு இதயத்தோடு அவருக்காக, அவர் நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நான் ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன், மனுவுருவானவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மனுவுருவானவரை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன்,
தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். மனோகரமானவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்காக மனு உருவம் எடுத்தாரே, நமக்காக தம் ஜீவனை கொடுத்தாரே. சொல்லுங்க. ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கனிவினை தீர்த்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலரை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலரை ஆவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். அனைமனுமைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். அனைமனுமைந்தனையே ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். வரும் மேசியாவை மெய்யாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மோட்ச வாசலை திறந்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்கள் காவலர் காவலுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே சுந்தரமான அழகான தேவனை ஸ்தோத்தரித்து 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 பாடுவோம். சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ சுந்தர கிறிஸ்துவே ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஆசீர்வாதங்களை மாத்திரம் வைத்து போகல, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை, ஹல்லேலூயா, மோட்ச வாசலை அவர் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மைக்கான ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, மறுமைக்கான ஆசீர்வாதங்களையும் அவர் வாக்களித்திருக்கிறார். அந்த சிலுவையில நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நம்ம பாட போகிறோம். நீரே என் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரே என் வாஞ்சையே இயேசுவே என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த புதிய பாடலை நாம் உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம்முள்ளம் கையில் வழங்கினீரே, என்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம்முள்ளம் கையில் வழங்கினீரே, என்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. சொல்லுவோமா? நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம்முள்ளம் கையில் வழங்கினீரே,
உயிருள்ள தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து பாடுவோம். இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். இன்றும் என்றும் எந்தன் கண்மலையானீரே, இக்கட்டிலும் எனக்கு உதவினீரே. இன்றும் என்றும் எந்தன் கண்மலையானீரே, இக்கட்டிலும் எனக்கு உதவினீரே. இம்மட்டும் வளராமல் காத்த ரட்சகரே, ராப்பகலாய் உம்மை உயர்த்திடுவோம். இம்மட்டும் இடராமல் காத்த ரட்சகரே, ராப்பகலாய் உம்மை உயர்த்திடுவோம். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரே என் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, என்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். வழியதும் சத்தியம் ஜீவனுமானீரே, வழுவிடாத என்னையுமே காத்தீரே. வழியதும் சத்தியம் ஜீவனுமானீரே, வழுவிடாத என்னையுமே காத்தீரே. வாக்கு மாறாதவர் நம் கர்த்தர் என்றுரைத்தே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம். வாக்கு மாறாதவர் நம் கர்த்தர் என்றுரைத்தே, வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். வந்தனம் யாதேகள் யாவையும் போக்கினீர், வல்லவர் வார்த்தையால் மாற்றினீரே. வந்தனம் யாதேகள் யாவையும் போக்கினீர், வல்லவர் வார்த்தையால் மாற்றினீரே. நீ நல்ல பரிகாரி கர்த்தரை கொடுத்து, மாநிலம் நீரெங்கும் உயர்த்திடுவோம். நீ நல்ல பரிகாரி கர்த்தரை கொடுத்து, மாநிலம் நீரெங்கும் உயர்த்திடுவோம். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். நேசனாம் என்னை உம் முன்னில் நிறுத்த, நேசப்புருஷனே ஜீவனே நீர். நீசனாம் என்னையும் நமக்காக உம் முன்னில் ஜீவனை நிறுத்த, கொடுத்தாரே, சொல்லுவோமா? நீசபுருஷரில் ஜீவனே. பாவநிவாரண பலியான கர்த்தரே, பாரினிலே உம்மை உயர்த்திடுவோம். பாவ நிவாரண பலியான கர்த்தரே, பாரினிலே உம்மை உயர்த்திடுவோம். நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. நீரெந்தன் தஞ்சமே, நீரே என் சொந்தமே, நீரெந்தன் வாஞ்சையே என் தேவனே. என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். என்னையும் உம் உள்ளங்கையில் வரைந்தீரே, இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன். உள்ளங்கைகளில் வரைந்தாரே, சொல்லுவோமா? ஹalleluya. உள்ளங்கையில் இன்றும் நான் உம்மையே துதித்திடுவேன்.
ஆணிகள் பாய்ந்த கைகள்ல ஹல்லேலூயா உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்தாரே, அந்த ஆணிகள் பாய்ந்த கையில உங்களையும் என்னையும் வரைந்திருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தாரே, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சுமந்தாரே. நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஜீவனோடு இருப்போம் என்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சாபமான சிலுவையில தம்மை தாமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் கையில் வரைந்தீரே, என்றும் நானும் துதித்திடும். உங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆணிகள் பாய்ந்த கரங்களை, அந்த இரத்தம் சிந்துகிற அந்த கரங்களை, அந்த உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த கரங்களை, அந்த காட்சியை கொண்டு வாங்க. துரோகிகளாயிருந்த நம்மை, பாவிகளாயிருந்த நம்மை, சேற்றில் இருந்த நம்மை, சாப கட்டுகள்ல இருந்த நம்மை அவர் விடுவித்து உயிர்ப்பித்து அவர் கரங்கள்ல வரைந்து வைத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அன்பான தேவன். சொல்லுங்க, துரோகியான என்னையும், அவரை மறந்த நம்மையும், அவரை மறுதலித்த நம்மையும், அவரை அசட்டை பண்ணின நம்மையும், ஏசாயா 53 இப்படியாக வாசிக்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடுகள் அனுபவமாயிருந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு சௌந்தரியம் இல்லை. ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை மிகவும் விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அவர் நமக்காக பாடுபட்டாரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுக்காக, எங்களுடைய பாவ நிவாரணத்திற்காக, ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய துக்கங்களை, எங்கள் சாபங்களை, எங்களுடைய வியாதிகளை சிறுவையில பரிகரித்தீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்களால் குட்டப்பட்டு, ஆண்டவரே தூஷிக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஆண்டவரே எங்களுக்காக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம ஒரு சின்ன பெண்ணை ஒருத்தங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தா கூட அவங்க நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா, நமக்கு நன்றி சொல்றாங்களா நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரே, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தாரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் அப்பா. ஆண்டவரே இந்த மகத்தான அன்பிற்கு நாங்கள் என்னத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மாண்டே தர்ஸ்டேல ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Like a rose, you trample on the ground. You took the fall and thought of me above. Like a rose, you trample on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone. Like a rose,
trampled on the ground. You took the fall and thought of me above all. He thought of us. Hallelujah. சிலுவையில் இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்து அந்த சிலுவையில நமக்காக ஜீவனை கொடுத்தாரே. சொல்லுங்க. Above all, amen. Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, you were trampled on the ground. You took the fall, he thought of us, thought of me. Above all, you took the fall and thought of me. Above all, while we were still sinners, he thought of us. He died on the cross for us. And thought of me. Above all, தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. கரங்களை உயர்த்தி தூயரே, தூய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், நமக்காக மரித்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே, துதி உமக்கே, நீரே தூயரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவங்கள் நிறைந்த தேவன், உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை ஒரு விசையாக அவரை பாட நம்மளுக்கு கிருபை கொடுத்தாரே. இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருக்க அவர் நமக்காக மரித்தாரே. கரங்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதி உமக்கே, நம் வீடுகளில் இருந்து அவரை துதிக்க துதிக்க, அவரை நாம் உயர்த்த உயர்த்த அவருடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கிக் கொண்டிருக்கிறதே. துதி உமக்கே, நீரே தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is
துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரே. துதி உமக்கே, துதி உமக்கே, நீரே தூயரே, நீரே தூயரே. He's worthy of all our praises. He's worthy of all the honor. Hallelujah. Worthy is the Lamb seated on the throne. Crown you now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. Let us all lift our hands and sing, worthy is the Lamb. ஆட்டுக்குட்டியானவர் துதிக்கு பாத்திரர். ஹalleluya. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆட்டுக்குட்டியானவரை இந்த மாலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்ப இந்த அடிகளை பாட போறோம். worthy is the Lamb. hallelujah. வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் மரண பரியந்தம் வரைக்கும், சிலுவை பரியந்தம் வரைக்கும் தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஹalleluya. இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டியானவரை, சிலுவையில தாழ்த்தப்பட்ட அந்த தேவனை, அந்த இரட்சகரை நம்ம துதித்து உயர்த்த போகிறோம். ஏன்னா அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். தேவன் அவரை எல்லாவற்றிலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அவரை உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? கரங்களை உயர்த்தி, worthy is the Lamb seated on the throne. Crown you now with many crowns. You reign victorious. High and lifted up, Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. திரும்ப சொல்வோமா? Worthy is the Lamb. Let's sing together. Seated on the throne. Crown you now with many crowns. You reign victorious. High and lifted up. Let your hands lifted high. Let your voices be lifted high. The darling of heaven, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. He's worthy, worthy is the Lamb. He's worthy of all our praises. Worthy is the Lamb. Hallelujah. Crown you now with many crowns. You reign victorious. பாதாளத்தை ஜெயித்த தேவன். ஹalleluya. மரணத்தை ஜெயித்த தேவன். Jesus, Son of God, the darling of heaven, crucified. Worthy is the Lamb. சொல்வோமா? Worthy is the Lamb. துதிக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார். ஆமென். பாத்திரர் இயேசுவே, நீர் மாத்திரமே பாத்திரரே,
ஒரு குரலாக கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனை தந்த தேவன், நாம் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, நாம் நிற்கும்படி அவர் மரணத்தை ஜெயித்தாரே, மரணத்திற்குள்ளாக போனாரே, நாம் தலை நிமிர்ந்திருக்கும்படி சிலுவையில அவர் நிந்தனைக்குள்ளாக்கப்பட்டாரே. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்த தேவனே, உம்மை போல உம்மை போல ஒரு செய்யாத பாத்திர இயேசுவே எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா துதிக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். ஒன்றுக்கும் உதவாத நாங்கள், அபாத்திரவான்களாகிய நாங்கள் உம்மை துதிக்க நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் நிற்பது எம்மாத்திரம். உம்முடைய கிருபை, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், நீர் எங்களுக்கு கொடுத்த புத்திர சுகாரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவன் உம்மை உயர்த்தினது போல நாங்களும் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்க்கையினால, எங்கள் நடத்தையினால, எங்கள் பேச்சில் உம்மை உயர்த்த நாங்கள் தீர்மானம் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உமக்காக வாழ நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை காரியம் என்ன தெரியுமா? அந்த சப்ஜெக்ட் எப்படின்னா, மோசேயுடைய ஜெப வாழ்க்கை தான். மோசேயுடைய ஜெபிக்கிற மோசே வாழ்க்கையில அவனுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருந்தது என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனில் காணப்பட்ட நல்ல ஸ்பாவங்களை பார்த்தோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக, ஜெபிக்கிறவனாக மாறுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட ஸ்பாவங்கள் என்ன, அதே வேளையில ஜெபத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை ஸ்பாவங்கள் எப்படி மாறியது என்பதை குறித்து சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான், சில காரியங்கள். அதை வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்ளணும், நான் மாறணும் அப்பா, நானும் மாறணும்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அதிகமாக ஜெபிங்க. அதிகமான நேரம் ஜெபத்துல செலவிடுகிறவனுடைய வாழ்க்கையில ஸ்பாவங்கள் மாறும். நம்ம அதிகமாக ஜெபிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்பாவங்கள் மாறுவதற்கு அது கொஞ்சம் கடினம். பாருங்க, யாரோடு நாம் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஸ்வாவம் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஒரு தகப்பன் தாயிடத்துல வளருகிற பிள்ளைங்க, தகப்பன் தாயோடு ஒரு நல்ல ஃபெல்லோஷிப் இருக்கிற வரைக்கும், நல்ல உறவு இருக்கிற வரைக்கும், தாய் தகப்பனோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்குள்ளே தகப்பன் தாயுடைய ஸ்பாவங்கள் காணப்படும். ஆனால் அவர்கள் தகப்பனை தாயை விட்டுட்டு, அவங்களிடத்துல பேசுவதை விட்டுட்டு, வேற நபர்களோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய ஸ்பாவத்துல பல மாற்றம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பெற்றோருடைய ஸ்பாவங்கள் படிப்படியாய் மாறிவிடுகிறது. பெற்றோர் விரும்பாத காரியங்கள் அவர்களுக்குள் தலை தூக்குகிறது. அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுவே அவங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அதே போலதான்
பிள்ளைகள் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வருகிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவர்களுடைய கேரக்டரும் மாறுகிறது. அதான் ஒரு நல்ல பழமொழி உண்டு இல்லையா? உன்னுடைய ஃப்ரெண்டு யாரு என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்பதை நான் சொல்லிவிடுவேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைதான். பிள்ளைகள் யாரோடு அதிகமாய் பழகுகிறார்களோ அவர்களுடைய ஸ்வபாவங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்து விடுகிறது. சில கிராமத்து ஸ்கூல்ல போய் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கிராமத்து ஸ்டைல்ல இருக்கும். கொஞ்சம் அவங்க கிராமத்தில் இருந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அங்கே போனால் அவங்களாகவே அந்த பேச்சு ஸ்டைலை மாற்றணும், நம்மளும் ஸ்டைலாக பேசணும், நம்மளும் சிட்டி கேர்ள் மாதிரி சிட்டி பாய் மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறுறாங்க. காரணம் அவங்களுடைய சூழ்நிலை, அவர்கள் சார்ந்திருக்கிற மனிதர்கள் யாரோடு பழகுகிறார்களோ இதையெல்லாம் பொறுத்து அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய ஸ்டைல், அவருடைய கேரக்டர், ஸ்வபாவம் எல்லாமே மாறுகிறதை பார்க்கிறோம். முரட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க முரட்டு ஸ்வபாவமாய் மாறி விடுகிறாங்க. சாஃப்டான நேச்சருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சாஃப்டாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவரோடு ஃபெல்லோஷிப் வைத்து கொண்டே இருந்தால், ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டிருந்தால், ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு பழகி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு ஜெபத்தில் உறவாடி தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு மனிதனுடைய ஸ்வபாவம் ஆண்டவரை போல மாற ஆரம்பிக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் மோசே தான். மோசே மலையில ஆண்டவரோடு கூட பேசும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சீனாய் மலைக்கு உச்சிக்கு அழைத்து கொண்டு சென்றார். நிறைய காரியங்களை பேசினார். கிட்டத்தட்ட 19 அவர் போனார். யாத்ராமம் 19 20 இருந்து 32 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசினார். நிறைய காரியங்களை பேசினார். அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க, ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிந்தது, தேவனோடு உறவாடின பொழுது அவருடைய முக பிரகாசம் இந்த மோசேக்குள்ள இறங்கி வந்தது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அவங்களுக்கு கண்கள் கூச ஆரம்பித்தது, முக்காடிட்டு கொண்டார்கள். மோசே பார்த்து நீங்க முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே அருமையான வசனம் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நிறைய சந்தர்ப்பங்கள்ல மோசே வெட்கப்பட்ட சூழ்நிலை, அவருடைய முகம் இருளடைந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 2 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் ஒரு எகிப்தியனை கொலை செய்தான். அடுத்த நாள் 2 சகோதரர்கள், எபிரேய சகோதரர்கள் சண்டை போட்ட உடனே அவங்க சொல்றாங்க, என்ன நீ, உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாய் வைத்தது என்று சொன்ன பொழுது உடனே அவனு முகத்தை தொங்க போட்டுட்டு வெட்கம் அடைந்தவனாக அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை நோக்காமல் தன்னுடைய சுய ஞானத்தை, தன்னுடைய சுய பலத்தை சார்ந்ததினால ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா தெரியல. ஆனா அந்த நேரத்துல அவரோடு கூட பேசாததுனால தான் வெட்கப்பட்டவனாய் தன்னுடைய சொந்த திறமையை நம்பி, ஞானத்தை நம்பி, தனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது. அது மாத்திரம் இருந்தது, ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியம், பிள்ளைகள் மேல வைராக்கியம் இருந்ததுனால அவன் தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது அவன் அங்கு வெட்கத்தை அனுபவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே மோசே முச்செடி தரிசனத்துல ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்த பிறகு, அவரோடு பேசின பிறகு, அந்த ஜெப வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னேற ஆரம்பித்த பிறகு அவர் போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தைரியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்னை உங்களுக்கு எஜமானாக நிறுத்தி இருக்கிறார், உங்களுக்கு இரட்சகனாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார்.
ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, ஸ்பாவத்துல, நம்முடைய தோற்றத்துல, நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மாற்றங்களை உண்டாக்குகிறார், நம்மை செயல்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இப்போ நான் உங்களோடு கூட பேச போகிற சில காரியங்கள் நீங்க கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மோசேயுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படலை. இந்த கெட்ட ஸ்பாவங்கள் காணப்பட்டது. அது நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அது காணப்படாமல் இருக்கணும்னா நம்ம தேவனோடு கூட உறவாட வேண்டும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. கவனமாய் கவனித்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2:12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். பார்க்கும் பொழுது அவன் எகிப்தியனை வெட்டி போட்டான், அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, அருமையான ஒரு வசனம். இந்த மோசே அவர் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல 2 எகிப்தியர்கள் சண்டை போட்ட பொழுது அங்கே எங்கேயும் பார்க்குறான், ஒன்றுமே இல்லைன்னு உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வெட்டி போடுகிறான். அதாவது 2 எகிப்தியர்ல எபிரேயனிடத்துல ஒரு எகிப்தியன் சண்டை போட்ட பொழுது அவன் எகிப்தியனை வெட்டி போட்டான். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என்னுடைய மக்கள், என்னுடைய இஸ்ரவேல் மக்கள், அவர்களை எப்படி எகிப்தியர் அவங்க கொலை பண்ணலாம், சண்டை போடலாம், அவர்களை அடிமைப்படுத்தலாங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனால அவன் வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவனுக்குள்ளே இந்த மோசேக்குள்ள அந்த ஜெப வாஞ்சை இருந்ததா எனக்கு தெரியல. ஆனா ஜெப வாழ்க்கையில் அவர் இருந்திருந்தாரே ஆனால் கண்டிப்பா வெட்டி போட்டிருக்க மாட்டார் என்பது என்னுடைய ஒரு யூகம். உண்மையிலே அவர் வெட்டி போட்டிருக்கவே மாட்டார். கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்திருப்பார். பிரியமானவர்களே, காரணம் என்ன அப்படின்னா, இதுல வெட்டி போட்டு மணல்ல புதைத்து போட்ட அதே மோசேதான் அதுக்கப்புறம் ஜெபிக்கிறவனாக மாற ஆரம்பித்த பிறகு, முச்சடியில ஆண்டவரை தரிசித்த பிறகு, அதுக்கப்புறம் சீனாய் மலையில அவர் ஆண்டவரோடு உறவாடின பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்ட பொழுது, தங்களை கெடுத்து கொண்ட பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது, அப்போ அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி போடவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நீ வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13ஆம் வசனம், 32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இந்த ஜனங்களை விட்டுட்டு நீ போயிரு, நான் இவங்களை அழிக்க போறேன் ஆண்டவர் சொன்ன பொழுது, அவனுடைய முதல் ஸ்பாவம் அவனுக்குள்ளே இருந்திருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான்? வெட்டி போடுங்க ஆண்டவரே, இவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க. 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தீர்கள், எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ வெட்டி போடுங்கன்னு சொல்லியிருப்பார், இவனை வெட்டி போட்டிருப்பான். ஆனா அவர் ஜெப வாழ்க்கையில வளர ஆரம்பித்த பிறகு, தேவனோடு உறவாட ஆரம்பித்த பிறகு, தேவனோடு முகமுகமாய் பேச ஆரம்பித்த பிறகு, அவருக்குள்ளே அந்த வெட்டி போடுகிற கொலை செய்கிற எண்ணம் அவரை விட்டு மறைந்து போய், அந்த கொலைக்கு பாத்திரமாய் இருந்தாலும், அந்த அழிவுக்கு பாத்திரவான்களாய் இருந்தாலும் அவர்களுக்காக மன்றாடி அழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 32ஆம் வசனத்துல கூட அவன் மன்றாடி ஜெபித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால் அவன் ஆண்டவரை நோக்கி, இந்த ஜனங்களை அழிக்காதீங்க, இந்த ஜனங்களுக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஸ்வாபம் நம்மில காணப்படணும்.
இந்த மோசேக்குள்ள முதல்ல அவன் வெட்டி கொலை செய்தான் இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை நாங்களாம் கொலை செய்யலையே அப்படி நீங்க சொல்லக்கூடாது. வேதத்திலே மத்தேயுல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 21, 22 வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5, 21, 22 வசனங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆமென். இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது கொலை செய்கிற பாவம் எதற்கு அடையாளம் பாருங்க? கோபித்துக் கொள்வதற்கு, வீணனே என்று சொல்வதற்கு, தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கொலை செய்யாவிட்டாலும் எத்தனை முறை முட்டாள் முட்டாள்னு நம்ம சகோதரனை பேசுறோம், எத்தனை முறை நம்ம நியாயமே இல்லாமல் கோபப்படுகிறோம், எத்தனை முறை நம்ம வீணா இருக்கிறியே, நீ வேஸ்ட். எத்தனை பேர் தங்களுடைய சொந்த சகோதரனை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? சகோதரியை பார்த்து சொல்றாங்க. சில வீடுகளில் யாராவது வேலைக்கு போகலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தண்டச்சோறு, நீ வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீணன் என்று சொன்னாலே அதுக்கு அடையாளம் எரி நரகத்துக்கு ஒப்பானவன், அதுதான் பாத்திரவான். அப்போ இன்னைக்கு நம்ம கொலை செஞ்சாதான் இல்லை, மற்றவர்களை வேதனைப்படுத்தி பேசுகிற காரியங்கள், கோபப்படுத்தி பேசுகிற காரியங்கள், பிறரை கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி பேசுகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய ஆத்துமாவை கொலை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இதெல்லாம் செய்வாங்கன்னா ஜெபிக்காதவங்க ஈஸியாக கோபப்பட்டுருவாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க ஒருவேளை கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? சாரின்னு பேசிடுவாங்க. அப்புறம் ஒருவரோட எப்படியாவது சமாதானம் ஆவதற்கு ஒரு வழியை தேடி விடுவார்கள். அதுதான் ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க ஜெபிக்கிறவங்களா அல்லது ஜெபிக்காதவங்களான்னு ஈஸியா உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியும். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி குடும்பத்தில் வேகமாக பேசிடுறேன், ஹர்ட் பண்ணி பேசிடுறேன், கோபமாக பேசிடுறேன், வேதனைப்படுத்தி பேசிடுறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள இன்னும் ஜெபாவியை தாங்க, இன்னும் ஜெபிக்கணும், நான் உங்களோடு உறவாடணும், உங்களை போல நான் மாறணும், உம்முடைய சாயலாய் நான் மாறணும் ஆண்டவரே என்று சொல்ல 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 ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவார், ஜெப அபிஷேகத்தை ஊற்றுவார். அதனுடைய விளைவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மோசே ஜெப வாழ்க்கைக்கு முன்பாக, தேவனோடு உறவாடுவதற்கு முன்பாக, தேவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனாய் இருந்தானோ, அதே வேளையில் அவன் ஜெபத்தில் வளர 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 அவன் ஜெபத்தில் வளர வளர அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த எல்லா மூர்க்கம் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மக்களுக்காக மன்றாடி ஜெபித்தானே. உங்களுக்கே தீங்கு செஞ்சா கூட, குடும்பத்தினர் தீங்கு செஞ்சா கூட அவர்களுக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்கணும். கோபப்படலாம், ஆனா கோபப்பட்டுட்டாலும் பாவம் செய்யக்கூடாது, அவருடைய மன்னிப்பு கேட்டுறணும். அதுக்கு அதை விட மேல கோபம் வரும் பொழுது, அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் பொழுது நீங்க அவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் உங்க மேல விருப்பமா இருப்பார். இது ஒரு குவாலிட்டி, ஒரு அருமையான ஒரு ஸ்பாவம். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு இந்த ஸ்பாவத்தை தாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவத்தை தாருன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரி பயங்கரமா பேசிட்டா. மோசையை குறித்து மட்டும்தான் பேசுவாரோ ஆண்டவர்? அவங்க என்ன பெரிய ஆளா அப்படியெல்லாம் சொல்லி அவள் பயங்கரமா பேசினாள், சொந்த சகோதரனுக்கு விரோதமாக பேசினாள். விளைவு அவளுக்கு அந்த வெண்குஷ்டம் வந்தது. அப்போ அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அப்படியே கடந்து சாவு. இப்ப நான் யாருன்னு தெரியுதா, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியுதா, அப்படி நம்ம சொல்லியிருப்போம்ல. ஆனா மோசே அப்படி செய்யல. கெஞ்சி
பிரார்த்தித்தான், கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே அவளுக்கு அற்புதம் செய்யுங்க, சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே எப்படியாவது ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி அவ்வளவாய் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றம் காணப்படணும். நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லியும் இன்னும் மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கோபப்படுத்தி, மற்றவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில ஸ்பாவத்துல மாற்றமே இல்லையானால் ஜெபிப்பதினால் என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நிறைய குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, ஜெபித்து என்ன பிரயோஜனம், என் மனைவி ஜோமணி என்ன பிரயோஜனம், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். சிலர் சொல்லுவாங்க, என் கணவன் ஜெபம் பண்றார், வீட்டுல ஜெபிக்கிறார், நெடுமுழங்கால் நிற்கிறார், ஆனா குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, ஹர்ட் பண்ணி பேசுறார், அடிக்கிறாரு, வேதனைப்படுத்துகிறார்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நான் ஜெபிக்கிறவளாய் இருந்தால் என்னுடைய ஸ்வாபத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை நீங்க தாங்க. என்னுடைய பலனால் முடியாது, உங்களுடைய கிருபையினால் முடியும் அல்லவா? நீங்க எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க என்று கேட்க 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 கர்த்தர் கண்டிப்பா ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். வேதத்திலே பார்க்கிறோம், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கத்தி எடுத்து குத்தணும் தான் கிடையாது. பட்டைய குத்து மாதிரி பேசினாலே, அது முள்ள மாதிரி பேசினாலே நமக்கு எவ்வளோ வேதனை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா நான் இன்னும் ஜெபிக்கணும், அப்பா இன்னும் ஜெபிக்கணும், ஜெபிக்க 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 என் ஸ்பாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போற முக்கியமான, தியானிக்க போற முக்கியமான இன்னொரு காரியம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஆமேன். இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பார்வோனுக்கு உன்னை வெளிப்படுத்து, பார்வோன் இடத்துல போய் எல்லாவற்றையும் சொல், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல் என்று சொன்னால், இவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே அவங்கெல்லாம் என் வாக்குக்கு நம்ப மாட்டாங்க, கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று தான் சொல்லுவாங்க, எனக்கு அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி அவன் ஒரு நெகட்டிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். நெகட்டிவாக பேசுகிறான், நெகட்டிவான சிந்தனை. ஏன்னா அவருக்கே ஒரு பயம், என்னை எப்படி நம்புவாங்க, நான் சாதாரண ஒரு மனிதன், என்னை பற்றி தெரிந்தா அவங்க கண்டிப்பா என்னை வெட்டி போட்டுருவாங்க, நான் அப்படிப்பட்டவன் என்று அவனுக்குள்ளேயே ஒரு பயம். என்னால முடியாது, என்னால இதை பண்ண முடியாது, கண்டிப்பா என் வாக்குக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் நேரடியா பேசினா கூட ஜெப வாழ்க்கையில இன்னும் வளராத பட்சத்தில் மோசேக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அவ்விசுவாசமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல கர்த்தரே நமக்கு தரிசனமாகி கர்த்தரே நமக்கு வாக்கு பண்ணி இருந்தால் கூட இதெல்லாம் நடக்குமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா, இது நடக்காதா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பரீட்சை பார்த்து விடுகிறோம். அவ்விசுவாசமான எண்ணங்களை நாம் பேசுகிறோம், எதிர்மறையாக நம்ம பேசுகிறோம். காரணம், நமக்குள்ளே ஒரு பயம், ஆண்டவர் என்னை கொண்டு இதெல்லாம் செய்வாரா என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். முச்செடியில சொன்னா கூட, ஆண்டவரே முகமுகமாய் பேசினா கூட மோசேக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக 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 ஆண்டவரோடு பழக ஜெபிக்க அவருடைய பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றம் பார்க்க முன்பாக அதற்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசித்துருவோம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யாத்திராகமம் 5:22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர் என்று அவன் கேட்கிறான். இங்கே ஒரு நெகட்டிவா பேசுறான். ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அதாவது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை கொடுக்குறான், நிறைய டார்கெட் கொடுக்குறான். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்றாங்க, ஏண்டா நீ எதுக்கு வந்த அப்படின்னு அவங்க பேசும்போது இந்த மோசேக்குள்ள திரும்பவும் நெகட்டிவான எண்ணம் வருது. நீங்க என்னை அனுப்புனீங்க, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இவ்வளோ தீங்கு வர சொன்னீங்க, இது மட்டும் வரலனா, நான் மட்டும் போகலனா மக்களுக்கு தீங்கு வந்திருக்காதே.
ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய பிளானை கொடுக்கிறார். கண்டிப்பா இந்த இடத்திலிருந்து வெளியே வருவாங்க, ஒரு சிறையிருப்பு மாறுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாலும், ஒரு பிளானை கொடுத்தாலும், திட்டத்தை கொடுத்தாலும் இவருக்குள்ளே எதிர்மறையான எண்ணம் தான் வருது. என்னை மட்டும் நீங்க அனுப்பாம இருந்திருந்தா, ஏன் என்னை அனுப்புனீங்க, அனுப்பாம இருந்தா ஜனங்களுக்கு தீங்கு வந்திருக்காதே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களே என்று பலவிதமாக எதிர்மறையான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு உறவாட கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்க பார்க்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இவரோடு பேசுவதும் இவர் அவரோடு பேசுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யாத்திராகமம் 14:13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஒத்து வராது, யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க தரிசனம் கொடுத்தீங்கன்னு நான் சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இவருக்கு எதிராக வரும் பொழுது, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணீங்கன்னு அவ்வளோ நெகட்டிவா பேசினவரு இந்த இடத்துல பயப்படாதிருங்கள். ஆனா இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை, அங்க இருந்த பிரச்சனையை விட இதுல பெரிய பிரச்சனை. அங்கேயாவது பார்த்தா நீங்க செங்கலை அறுத்து கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் டார்கெட் வேலை சுமதான் அதிகமாயிருக்கே தவிர உயிருக்கு பாதிப்பு இல்லை. ஆனா இங்க பார்த்தா ஜீவனுக்கு பாதிப்பு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பயங்கரமான பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல பாருங்க, இந்த நேரத்துல சாதாரண பழைய மோசையா இருந்தா என்ன சொல்லியிருப்பார்? ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம், நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, வேண்டான்னு சொன்னேனே, இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னேனே, நாங்க எகிப்தை விட்டு வெளியே வருவது முடியாத காரியம்னு சொன்னேனே, நீங்க ஏன் என்னைய இப்படி நீங்க அனுப்புனீங்க என்று சொல்லி அவன் முறுமுறுத்திருப்பான். கண்டிப்பா அப்படி இருந்திருக்கவே மாட்டான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் காரணம் என்ன? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆண்டவரோடு இவர் நிறைய நேரம் பேசுகிறார், ஆண்டவரோடு இடைப்படுகிறார், ஆண்டவர் ஒரு காரியமாய் சொல்லி கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இவருடைய வாழ்க்கையில அவர் நம்ப வைப்பதற்காக என்னெல்லாம் ஜெபத்துல இவரோடு கூட இடைப்பட முடியுமோ அவ்வளோ அழகாய் ஆண்டவரும் பேசுகிறார், இவரும் பேசுகிறார். இவருடைய ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபெல்லோஷிப் திக்காக உறவு அதிகமாக இவருக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. கர்த்தரால முடியாது, ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அதனால தான் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம்? ஐயோ, ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே இது நடக்குமா, இது நடக்காதா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா என்று சொல்லி நம்ம பயப்படுறோம். மனுஷத்துல பயம் வரும், உண்மைதான். ஆனா அந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி இருக்கிறீங்களே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, நீங்க என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. யார் இவ்வளவு அழகாய் விசுவாச வார்த்தைகளை பேசுவான்? தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு ஜெபிக்கிறவன் தான் விசுவாச வார்த்தைகளை பேச முடியும்.
ஆண்டவர் இந்த மோசையோடு பேச 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 மோசே என் தேவனோடு பேச பேசதான் அவருக்குள்ளே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மோசே போல என்னை மாற்றுங்க, என் ஸ்பாவத்துல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தாங்க, விசுவாசத்தை தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறும். இன்னொரு பக்கம் பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவனுடைய வார்த்தை தியானிக்க தியானிக்க, அதாவது ஆண்டவர் நம்மோடு பேச பேச, நாம் ஆண்டவரோடு பேச, அவர் நம்மோடு பேசும் பொழுது இந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் கர்த்தர் தூக்கி போட்டுருவார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, ஐயோ நீங்க ஏன் 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 இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக என்னை அனுப்புனீங்க, யாருமே எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, தரிசனம் கொடுத்தீங்கிறத கூட நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா உபாகமத்தில் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். உபாகமம் 4:7, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமேன். முதல்ல அவர் சொல்றாரு, என்னை நம்பவே மாட்டாங்க, நீங்க என்னை தரிசனம் கொடுத்தீங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பெல்லாம் தொழுது கொள்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரே. இப்படி பாக்கியத்தை பெற்ற வேறே ஜாதி ஏது? இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது என்று சொல்லி அவர் முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாசிட்டிவா கன்ஃபஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு பெரிய ஜாதி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். முதல்ல சொன்னாரு, முச்செடி தரிசனத்துல அவர் சொன்ன போது கூட அதை கூட அவர் நம்பாம அவர் சொன்னாரு, நீங்க என்கிட்ட பேசினதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்டவன், நான் எவ்வளவு பாக்கியவான், என்னை எப்பெல்லாம் நான் உங்களை கூப்பிடுறேனோ அப்பெல்லாம் நீங்க எங்கூட பேசுறீங்களே, நான் எவ்வளோ பெரிய ஜாதி, நம்ம எல்லாரும் எவ்வளோ பெரிய ஜாதி என்று சொல்லி அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஜெபத்துல வளர வளர, பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, உங்களுக்குள்ள இருக்கிற மைண்ட்ல இருக்கிற எல்லா பிளாக்கையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எதிர்மறையான தாட்ஸ் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்க கூட நினைக்கலாம், நான் எவ்வளோ தூரம் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, என் குடும்பத்தில் எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார், நடக்கவே நடக்காது, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆனாலும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்க அதிகமாக ஆண்டவரை தேட தேட, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த குவாலிட்டி மாற ஆரம்பிக்கும். எதிர்மறையான எண்ணங்களை பேசுகிற அந்த ஸ்வாபம் மாறும். எதிர்மறையான நினைவுகளையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த ஸ்வாபம் உங்களை விட்டு மாறும். உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட் வரும், ஒரு பாசிட்டிவ் கன்ஃபஸ் பண்ணக்கூடிய மனிதர்களாக நீங்க மாறிவிடுவீர்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவள், ரொம்ப ஜெபிக்கணும், ஜெபிக்கிற என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. ஏற்கனவே யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரத்தில். ஜெபிக்கிற யோசுவா வாயில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயம் அந்த தேசத்தை நமக்கு தருவார், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்று ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுத்தார். சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சு, சூழ்நிலை எதிராய்த்தான் இருந்தது. ராட்சசர்கள் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தார்கள், அரணிப்பான பட்டணம், உள்ள போக முடியாது, கானானியர், எபேசியர், எபூசியர் எல்லாரும் இருந்தாங்க, உண்மைதான். ஆனாலும் அதை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். காரணம், கர்த்தரோடு இந்த யோசுவாவுக்கு இருந்த உறவு. அதேதான் மோசே வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில ஆரம்பத்துல நெகட்டிவா இருந்தாலும்
அவரோடு பேச பேச பழக 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 இந்த நெகட்டிவ் அப்ரோச் மாறி போனது, நெகட்டிவ் தாட்ஸ் மாறி போனது, நெகட்டிவான வார்த்தைகள் மாறி போனது. அவருக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்தது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்திலே இருக்கிறார். இதை விட பெரிய பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை இந்த மோசே உடையவனாய் மாறினார். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்களா? சில குடும்பத்துல எல்லாரும் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் இன்னும் உங்களோட கிட்டி சேருகிறேன், இன்னும் உங்களை நெருங்கி வருகிறேன், இன்னும் உங்களோடு கூட பேசுகிறேன், உறவாடுகிறேன், உம்மை அறிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய ஸ்பாவம் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய எண்ணங்கள் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய திட்டங்கள் எனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்வீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான பாசிட்டிவான தாட்டையும் நிலைமையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்மறையாவே பேசிட்டு இருந்தா உண்மையிலே அதெல்லாம் நடக்காது. ஆனா நேர்மறையா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க, கர்த்தர் ஜெப நேரத்துல உங்களிடத்துல சொன்னதை பேசுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 4:12 நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க. இன்னும் கொஞ்சம் போகும்போது அவன் சொல்லுவான், நான் திக்குவாய் மந்த நாவு. அதாவது 10ஆம் வசனத்துல சொல்லுவான், ஆண்டவரே, நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு காரியத்திலும் ஜெபிக்கிறதுக்கு, அதாவது ஜெப வாழ்க்கையில் அவன் வளருவதற்கு முன்பாக, ஜெபிப்பதற்கு முன்பாகன்னு சொல்ல முடியாது, 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தை கேட்ட மனிதன் தான். ஆனால் இன்னும் வளரலை, ஸ்டார்டிங்கில் இருக்கிறார் இல்லையா, ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, என்னுடைய சித்தத்தை நீ செய்யணும், நான் உன்னை அனுப்புகிறேன், உன் மேலே ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றார், சாக்கு போக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே யாரையாவது அனுப்புங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாய், நான் மந்த நாவு, நீ யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்புறம் திரும்ப சொல்லும்போது, இல்லை திக்குவாயா இருந்தானே மந்த நாவா இருந்தானே, நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன்னு சொல்லும் போதும் நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாவது அனுப்பும். பாருங்க, உன்னைதான் நான் அனுப்புவேன், உன் மேலதான் நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், உன் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்த சித்தமே நீ பார்வோனிடத்துக்கு போக வேண்டும், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீர் அனுப்ப யாரை சித்தம் வைத்திருக்கிறீரோ அவரை அனுப்பும், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன். அதாவது இது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவ சித்தத்தை அறிந்தாலும் அந்த தேவ சித்தத்தை செயல்பட விடாதபடிக்கு இவனுக்குள்ளே ஒரு சாக்கு போக்கு, அல்லது அது அப்படியே ரிலாக்ஸ்டா தேவ சித்தத்துக்கு மாறாக செய்கிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கிறவன் தான் ஸ்டார்டிங், அதாவது ஆரம்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிறவன், அவனுக்குள்ளேயே ஆரம்பத்தில் பார்த்தா தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க மனதே இல்லை, தேவ சித்தத்தின்படி வாழ மனதே இல்லை, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய மனதே இல்லை, தேவ சித்தத்தின் முனையில நிற்க மனதே இல்லை, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணுங்கிற மனதே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில
கர்த்தர் சில நேரங்களில் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார், இதை செய்யணும் அதை செய்யணும், உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒருவேளை இந்த காரியத்தை கீழ்ப்படிய மனதே இல்லாமல் இருக்கலாம். நான் உலக வேலைக்கு தான் போவேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தாங்க, ஊழியர்காரங்களாக இருந்தாங்க, அவங்க படுற பாடு போதும், இதுக்கு மேலே நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அனுப்புங்க, நான் வேணா பின்னாடி இருக்கிறேன் அப்படி நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கலாம் இந்த மோசேயை போல. ஆனால் ஆண்டவர் ஜெப வாழ்க்கையில் மோசே வளர 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 அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறவனாக மோசே மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தான், மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தான், கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே செய்தான், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே கற்பித்தபடியே சொன்னபடியே அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். காரணம், ஆரம்பத்தில் அவர் சாக்கு போக்கு சொன்னது உண்மைதான், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் போனது உண்மைதான். ஆனால் ஜெப வாழ்க்கையில வளர வளர ஒரு ஜெபிக்கிற இந்த மோசே அவர் ஜெபிக்க அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆமென், ஹல்லேலூயா. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.